ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக எப்படி மீன் நிறைய செலக்ட் பண்ணலாம், எப்படி இறக்காமல் பார்த்துக்கலாம், என்ன மாதிரி மீன் எடுக்கலாம், இல்லைன்னா இப்போ மோட்ரு வேணாம் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறோம். இது நம்ம சேனல் ஃபேண்டசி ஃபிஷ் வேர்ல்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற இடத்த பார்த்தீங்கன்னா கப்பீஸ் சொல்லலாம். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா மோட்டரும் தேவை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ரீடிங் ஆகக்கூடிய ஃபிஷ்ஷு. காய்ஸ், இந்த ஃபிஷ்ஷோட லைஃப் பார்த்தீங்கன்னா 2 to 3 வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அக்வாரியம் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷம்லாம் இருக்காது, அதிகபட்சம் 2 வருஷம் இருக்கும். அதே மாதிரி லென்த்து பார்த்தீங்கன்னா 1 to 2.5 இன்ச் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஈஸி லெவல் தான் கேர் பண்ணுறது. ஓகேங்களா, ரொம்ப நம்ம எஃபர்ட் எடுத்து பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. நார்மலாக தண்ணி கிளியரன்ஸாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். குட் பேக்டரி இல்லை பெனிஃபிஷியல் பேக்டரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி லோடட் வாட்டர் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணாக்கா ரொம்ப மீன் நல்லா இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு என்னென்ன ஃபுட்டுன்னு கேட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எல்லா வகையான ஃபுட்டு எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெல்லட்டு, ஃப்ளேக்ஸு, அதே மாதிரி லைவ் ஃபுட்டான ஆர்டிமியா, டேஃப்னியா, அதே மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்டான பிளட் பாம்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு சின்ன பவுல் இருந்தாலே போதும். சரிங்களா, ரொம்ப பெரிய ஸ்பேஸ் வேணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டெம்பரேச்சர் பார்க்கையில் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் டெம்பரேச்சர், அதாவது 23 to 24 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே நல்லா சர்வேல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனுக்கு வரக்கூடிய டிசீஸ்னு என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஃபின் ரூட் அப்படி சொல்லுவாங்க, இல்லைனாக்கா சிம்டாட்னு சொல்லுவாங்க. அதாவது நீந்த முடியாமல் கீழே விழுவது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபின் ரூட் வாலில் ஒட்டி போகிறது, இந்த மாதிரி இதுதான் மேஜர் டிசீஸு. ஓகேங்களா, இது எப்படி வராமல் தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆக்சுவலாக எப்போ போல தண்ணி க்ளீனாக வச்சுருந்தா போதும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஓவர் ஃபீடிங் பண்ணாமல் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சுத்தமான கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அயோடின் கலக்காத கல்லுப்பு, அதாவது இருக்கிறதுலே விலை கம்மியான மார்க்கெட் கிடைக்கக்கூடிய கல்லுப்பு அப்பப்போ ஒரு ஸ்பூன் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த டிசீஸ் இந்த மீனுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற மீன் பார்த்தீங்கன்னா பேசிக் வெரைட்டியான நம்ம ஃபைட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூணு, ஹாஃப் மூணு, க்ரௌண்ட் டயரு, ஃப்ளக் கார்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஹாஃப் மூணு, ஃபுல் மூணு போகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடுக்கும் இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா 2 to 5 வருஷம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஒயிலில் மட்டும் தான் அவ்வளோ நாள் வாழும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நம்ம அக்வேரியம் டேங்கை பொறுத்தவரைக்கும் 2 to 3 வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதேமாதிரி லென்த் பார்த்தீங்கன்னா 2 to 3.5 inches சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த சைஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. சேம் இதுக்கு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ பாதி வாட்டர் மட்டும் வச்சுட்டு எப்பவுமே தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான லைஃப் கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி இதுவும் ஆம்னிவர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் கப்பீஸுக்கு போகிற ஃபுட்டை நீங்கள் எல்லாத்தையும் இதுக்கும் போடலாம், சாப்பிடும். அதே மாதிரி இதுக்கு ஒரு சேம் சின்ன சைஸ் டேங்க் போகுது ஃப்ரெண்ட்ஸ், அதிலே வாழ்ந்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா வச்சுக்கோங்க ஃபின் ரூட் டிசீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்டாட் டிசீஸ் வரும். ஏன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும்போது தண்ணிக்குள்ளே நீந்த முடியாமல் அப்படியே விழுந்துரும் ஃப்ரெண்ட்ஸ், கீழே போய் படுத்துக்கும். அந்த ஃபின் ரூட் அந்த மாதிரி சேம் டிசீஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அவாய்ட் பண்ணாக்கா நம்ம அப்பப்போ தண்ணி மாட்டி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைட்டரை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 வீடியோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ விஷயம் இருக்குது ஃபைட்டரை பற்றி சொல்கிறதுக்கு. இது ஜஸ்ட் இன்ட்ரோ வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஃபிஷ்ஷான மௌலி தான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எப்போவுமே ஆக்சிஜன் தேவைப்படாது. ஆனால் ஆக்சிஜன் தேவை தான், பட் இருந்தாலும் ஆக்சிஜன் நிறைய இருக்கும்போது நீங்கள் தேவைப்படும். இதே ஒரு 2-3 மீன் அப்படியே வைக்கலாம், உங்களுக்கு தேவைப்படாது. சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் ஃபாக்ஸைல் அப்படிங்கிற பிளான்ட் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு சர்வை பண்ணிக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா, அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கல்ச்சர் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீடிங். ஓகேங்களா, பேசிக்கில் ப்ரீடிங் பண்ணுற மீன் சொல்லிச்சுக்கோங்க மௌலி கப்பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் ப்ரீடிங் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். மௌலியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சேம் 3 to 4 years 5 years இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சைஸ் ஆகும். ஓகேங்களா, பெரிய பாண்டெலாம் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆகிடும். 5 yearsலாம் பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் மௌலியாக போயிடும். சரிங்களா, ஃபுல் டிகோட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொன்று கேட்டு வச்சுக்கோங்க, இது 2 ஃபீமேல் ஒரு மேல் வாங்கினாங்க, உங்களுக்கு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா குட்டி கிடச்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மௌலி பற்றி ஒரு இன்டர்னல் ஃபேக்ட் சொல்கிறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி, நல்ல தண்ணி, சரிங்களா, பிராக்கேஷ் வாட்டர் கிட்டத்தட்ட எல்லா தண்ணிலையுமே ஈஸியாக செட் ஆகி அடாப்ட் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபிஷ் இது. அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை கெயின் பண்ணிக்கலாம், கேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மௌலியை பொறுத்தவரைக்கும் நிறைய வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ். பாண்டா மௌலி, பலூன் மௌலி, சரிங்களா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கலர் நல்லா கலர்ஃபுல்லாக நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மௌலியை பற்றி அடுத்து நம்ம தனித்தனி ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷார்க் வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் பார்த்தீங்கன்னா லங்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பிரீத் பண்ணிட்டு போகும். அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே மோட்டர் வைக்கணும், ஆக்சிஜன் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நீடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷார்க்கு, ஒயிட் ஷார்க்கு, இந்த மாதிரி 2 கலர் நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்க்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல்லட்ஸ் வெரைட்டியில் எது போட்டாலுமே சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற குட்டி மீனையோ பெரிய மீனையோ அது அட்டாக் பண்ணி சாப்பிடாது. சரிங்களா, ரொம்ப சாஃப்டான டைப் தான். ஆனால் வேகமாக நீந்தும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேகமாக நீந்தும்போது வாலில் அடிபட்டு கூட மற்ற மீன் இறக்கலாம். அதே மாதிரி 2 ஷார்ப்பான 2 முள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சைடில். அந்த முள் பட்டு கூட மற்ற மீன் இறந்து போகலாம். நீங்கள் ஷார்க் வளர்த்துற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேங்க்கு இல்லை 2 feet டேங்க்கை ட்ரை பண்ணிக்க. ஏன்னா சீக்கிரம் வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், வேகமாக வளர்ந்துடும்
ஃப்ரெண்ட்ஸ் இது மோஸ்ட்டு ஓரளவுக்கு க்ளீனான வாட்டர் எல்லாத்தையுமே சர்வைல் பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்ஜெக்ஷன் மூலியமா எடுத்து பண்ணுவாங்க, ஃபீமேல் மேல் இன்ஜெக்ஷன் மூலியமா பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் அது ரிஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னன்னாக்கா நல்லா ஜெய்ஜாண்டிக்காக பெருசாக வளரும், நல்லா பார்த்துட்டு அழகாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், டேங்கை மூடி வைக்கணும். ஏன்னா இது 2 பதினஞ்சுக்கு ஒரு திடீர்னு சடனாக ஒரு வைப்பில் 15 டக்குன்னு ஜம்ப் பண்ணி வெளியே வச்சிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இது டேங்க் ரொம்ப மூடி வாங்கிடுங்க சிட்டியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 2க்கு வந்தாச்சு சரிங்களா. இன்னும் நான் ரொம்ப லென்த்தாக கொண்டு போனால் போர் அடிச்சு உங்களுக்கு சரிங்களா. அதனால் அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனுமே தனிப்பட்ட முறையில் எப்படி ப்ரீடிங் பண்ணுறது, எப்படி கேர் பண்ணுறது, ஒவ்வொரு மீனுமே தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். இப்போ நான் பேசிக்காக சொல்லிட்டேன் ஓகேங்களா. இவங்க டவுட்ஸ் இருந்தாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான், எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கேளுங்க, உங்களை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.